Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பெங்கால் மட்டம் பகுதியில் நடைபெறவிருந்த போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கபடி போட்டியை திமுகவினர் தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட அணிகள் தயாராக இருந்த நிலையில் திமுகவினர் மற்றும் வனத்துறையினர் கபடி தொடரை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே விடிய ஆட்சி விரும்புகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் மக்களின் நலன் சார்ந்து அதிமுக கொறடா பேசிய போது குறுக்கிட்டு திமுக கவுன்சிலர்கள் கூச்சலிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக எதிர்க்கட்சி கொறடாவான மந்திரமூர்த்தி தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும், புதிதாக அமைய உள்ள வின்பாஸ்ட் தொழிற்சாலையில் தூத்துக்குடி இளைஞர்களுக்கு முன்னுரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார். அப்போது அவரை பேசவிடாமல் திமுக கவுன்சிலர்கள் முழக்கமிட்டனர். மக்கள் விரோத விடிய அரசு மக்கள் நலன் சார்ந்தவற்றை பேச சட்டமன்றத்திலும் உள்ளாட்சி மன்றங்களிலும் எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரி கால்வாயில் ரசாயன நீர் கலப்பதால் மீன்கள் செத்து மிதப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒன்னுபுரம் கிராமத்தில் செல்லும் மேல்நகர் ஏரிக்கால்வாய் நீரில் மீன்கள் செத்து மிதப்பதாகவும் இந்த ஏரிக்கால்வாயில் ரசாயன கழிவுநீர் கலப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த ஏரிக்கால்வாய் நீரில் புடவைகளுக்கு சேர்க்கப்படும் ரசாயன கழிவுநீர் கலப்பதாகவும் மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் முறையாக தொழிற்சாலைகளில் சோதனை செய்யாததால் தொழிற்சாலை நிர்வாகம் கழிவுநீரை ஏரியில் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Taste the Daily.